இருக்குது. விறகு எடுக்கும் போது ஒரு சர்ப்பம் என்ன இருக்குது, ஒரு பாம்பு உள்ளது. என்ன இருக்குது, குளிர்ந்த வீட்டுக்குள்ள பாம்பு, சர்ப்பம், சர்ப்பத்தின் ஆவி, வஞ்சிக்கிற ஆவி, தீமை செய்கிற ஆவி. நல்ல கவனிங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்புல போடுகையில் நெருப்பை உண்டாக்கிட்ட. ஆமென், அல்லேலூயா. நீ உண்டாக்குற நெருப்பு தான் உன் சத்துருக்களை அழிக்கும். ஆமென், அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒரு அக்னியை போல மாறி உங்கள் வீட்டுக்கு விரோதமாக எல்லா சர்ப்பத்தையும் அந்த தீக்குள்ள தூக்கி போட வைக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். சர்ப்பத்தின் ஆவிகளை, வஞ்சிக்கிற ஆவிகளை, குளிர்ந்த தேசம் அக்னியாக மாறணும். ஆமென். நல்லா கவனிங்க, தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதுல போன ஒரு விரியன் பாம்பு, 3ஆம் வசனத்துல ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு. ஏன் அந்த அனல் வைக்குது? இவன் வந்துட்டா இந்த ஊர் என்ன பண்ண போறான், அக்னியா மாத்த போறான். இன்னொரு விதத்துல பாம்பு உங்களை கடிக்குதா, அது என்ன சொல்லுது தெரியுமா, என்னை கொல்ல வந்துட்டான். அல்லேலூயா சொல்லுவோம். இப்படி பாருங்க, அல்லேலூயா. பவுல கையை ஒண்ணு நீ அடிக்கணும், இல்லைன்னா அது உன்னை அடிச்சிடும், இல்லையா? பவுல் விறகெடுக்கும் போது அவருக்கு தெரியாம அந்த சர்ப்பம் கடிச்சிருச்சு. யார? பவுல். பவுல் ஒரு பரிசுத்தவான். சர்ப்பம் உங்க வாழ்க்கையில போறதுனால நீங்க பாவின்னு அர்த்தம் இல்ல. ஆமென், அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் என்ன பாவியா? கிடையவே கிடையாது, பரிசுத்தவான். ஆனா அவருடைய கையை என்ன பண்ணுச்சு, சர்ப்பம் கடிச்சிச்சு. சர்ப்பம் கடிக்கிறது தப்பு இல்ல, ஆனா விட்டு வைக்க. அல்லேலூயா. சர்ப்பம் கனவுல வர்றது தப்பு இல்ல, வர்ற சர்ப்பத்தை என்ன பண்ண, அடிச்சு காலி பண்ண. அல்லேலூயா. நெருப்புகளை தூக்கி போடு. ஆமென். நெருப்பு சொல்லுங்க, நெருப்பு, நெருப்புகளை தூக்கி போடு. ஆமென். சர்ப்பத்தை எதுல தூக்கி போடணும்? அதுக்கு தான் ஆண்டவர் அக்கினி அபிஷேகம் கொடுக்கிறார். ஆமென். நீ ஆவியில் அக்கினி நிரம்பி ஜெபிப்பாய் என்றால் உனக்கு விரோதமா இருந்த சர்ப்பம், உன் கையை கடித்து உனக்கு சேதாரத்தை உண்டாக்கும் நினைக்கிற சர்ப்பம் என்னவா மாற்றப்படும்? அக்கினிக்குள்ள தூக்கி போடப்படும். ஆமென், ஹல்லேலூயா. பவுல் உண்டாக்கின அக்கினிக்குள்ள அவர் என்ன பண்ணாரு, அந்த சர்ப்பத்தை தூக்கி போட்டார். அதனாலதான் விசுவாசிகள் ஜெபிக்கிறது நான் சொல்றேன். ஜெப ஜீவி கரெக்டா இருக்கணும், உபவாச ஜீவி கரெக்டா இருக்கணும். பிரச்சனைக்காக மாத்திரம் நீ உபவாசம் போடாத, வார வாரம் பிராக்டிஸ் பண்ணு. அல்லேலூயா சொல்லுவோம். உபவாசம் வருதோ இல்லையோ, பிரச்சனை இருக்குதோ இல்லையா, என்ன சித்ரா சிஸ்டர், வார வாரம் உபவாசம் இருந்து என்ன பண்ண, ஜெபிக்க